ஒருத்தன் ஒரே விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுல ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னா, எத்தனை வாட்டி ஃபெயில் ஆனாலும் நான் மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்பேன்டா அப்படின்றதுல ஈகோ இல்லையா என்ன? உனக்கு பான் அடிக்ஷன் இருக்கா? செக்கில் வை. உனக்கு கண்டென்ட் அடிக்ஷன் இருக்கா? அதை செக்கில் வை. உனக்கு இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் இருக்கா? அதையும் செக்கில் வை. ஹானஸ்ட்டாக சொல்லட்டுமா, என்னோட நோ ஃபேப் ஸ்ட்ரீக் இது வரைக்கும் 1 மந்த்துக்கு மேலே போனதே கிடையாது. அதான் 10 நாள் கழிச்சு விட்டுட்டோம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கணும், இதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்பர் ஏற 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 உனக்குள்ள ஒரு ஈகோ பூஸ்ட் ஆகிக்கிட்டே போகும். 60வது நாள் நீ மறுபடியும் தற்குறித்தனம் பண்ண ஆரம்பிப்ப. 90வது நாள் நீ மறுபடியும் எச்சத்தனம் பண்ண ஆரம்பிப்ப. நீ 100 நாள் இருந்துட்டு மீதி 265 நாளும் நீ மாஸ்டர்வேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா அதில் என்ன ஜெயிச்ச? 2023ல் ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்லலாம் 7 டே டோபமைன் டீடாக்ஸ், 30 டே டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச், 2 வீக்ஸ் டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்சுன்னு நிறைய வீடியோஸ் இருந்தது. பட் ஐ டுக் இட் டு அன் எக்ஸ்ட்ரீம். லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் கம்ப்ளீட் டோபமைன் டீடாக்ஸில் மட்டும்தான் இருக்கேன். பட் ஆனால் அந்த டோபமைன் டீடாக்ஸ்னால் நான் அப்படியே கடவுள் மாதிரி ஆகிட்டேன்னா இல்லை. ஐ ஸ்டில் மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஐ ஸ்டில் மேக் லாட் ஆஃப் ஸ்டூபிட் சில்லி மிஸ்டேக்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் நான் 3 வருஷம் இருந்தேன் அப்படின்னு என்ன நானே பெருமை தட்டிக்கிறதுக்கு கிடையாது. அந்த 3 வருஷத்தில் நான் நிறைய தப்பு பண்ணேன், நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னென்ன, என்னோடய ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் என்ன அப்படின்றத நான் உன்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா, உன்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில், உன்னோட டோபமைன் டீடாக்ஸ் ஜேர்னியில் நீ அதை தப்பு பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பில் என்னோட ஓன் மிஸ்டேக்கை ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். அந்த டோபமைன் டீடாக்ஸ் நான் ஃபுல் 1000 டேஸும் மங்க் மோடில் போய் அப்படியே முனிவர் மாதிரி தவம் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது நீயும் நம்ப மாட்டே, அது உண்மையும் கிடையாது. நோ ஃபேப் சேலஞ்சாக இருக்கட்டும், நோ ஸ்க்ரீன்ஸ் சேலஞ்சாக இருக்கட்டும், ஐ டிட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டிங், ஐ டிட் அ லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். அதுலேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், நீ ஸ்பெசிஃபிக்காக உன்னோட டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்சில் எந்த தப்புகள் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு இட். நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஈவன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ் எனக்கு எந்த அடிக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நானே என்னை ஏமாற்றிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கம்பேர் டு அதர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், கம்பேர் டு அதர்ஸ் எனக்கு பான் அடிக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் ஐ ஹாவ் மை இன்டர்னல் அடிக்ஷன்ஸ். ஐ ஆம் அடிக்டட் டு ஸ்க்ரீன்ஸ், ஐ ஆம் அடிக்டட் டு யூடியூப். there are still lot of addictions that I have to win. ஜஸ்ட் 3 வருஷம் நீ டோபமைன் டீடாக்ஸ் இருந்துட்டா அப்படியே எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும் லைஃப்பில் அப்படின்றது ஒரு மித்து. டோபமைன் டீடாக்ஸை ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக டோபமைன் டீடாக்ஸ் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நம்ம ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் கொண்டு வரணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் உள்ளே போகும்போது ஐ தாட் லைக் ஓகே, நான் ஒரு டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன், 30 டே டோபமைன் டீடாக்ஸ் இருக்க போகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அது எப்போ சேலஞ்சுன்னு நான் டிசைட் பண்ணுறேனோ அப்போ அதுக்கு ஒரு எண்டு டேட் வந்துடுது. ஒரு எண்டு டேட் வந்துடுது அப்படின்னா அந்த 30 டேஸில் என்னோடய நெக்ஸ்ட் கோல்ஸ், என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எப்போ இந்த 30 டேஸை முடிப்பேன், எப்போ இந்த சேலஞ்சை முடிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கோல் அச்சீவிங் மைண்ட் செட்டில் மாறிட்டேன். which was not helpful at all. That was the first mistake. Don't see dopamine detox as a challenge. See it as a lifestyle. 2021, 2022லலாம் யூடியூப் ஃபுல்லாக இந்த மாதிரி டோபமைன் டீடாக்ஸ்ன்ற கண்டென்ட் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. தம்ப்நெயில் பார்த்தா அப்படின்னா ஹாஃப் ஸ்க்ரீனில் ஏதோ ஒருத்தன் ஜங்க் மாதிரி, இல்லை வீடியோ கேம்ஸ் பார்த்துட்டு, இல்லை பான் அடிக்ஷன் இருக்கிற மாதிரி, இன்னொரு ஹாஃப் ஸ்க்ரீனில் அப்படியே புக்கு படிக்கிற மாதிரி, ஜிம்முக்கு போகிற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி தம்ப்நெயிலில் கண்ணா பின்னனு குப்பையாக வீடியோ வந்துக்கிட்டே இருந்தது. தட் இஸ் வென் ஐ காட் இன் டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். தட் இஸ் வென் ஐ காட் இன் டு டோபமைன் டீடாக்ஸ். நான் நிறைய யூடியூபர்ஸை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். பட் அவங்க எல்லாரும் பண்ண ஃபண்டமெண்டல் ஃப்ளா என்ன தெரியுமா? 30 டே டோபமைன் டீடாக்ஸ், 90 டே டோபமைன் டீடாக்ஸ், 1 வீக் நோ ஃபேப் சேலஞ்ச், நோ நெட் நவம்பர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணாங்க. அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே இருந்தது. பட் இப்படி ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு பண்ணால் அது ஒர்க்கே ஆகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் லைஃப் ஃபுல்லாக தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஆனால் ஒரு வாரம் தம் அடிக்க போகிறதில்ல அப்படின்னு விட்டால் அது அப்படியே க்ளீன் ஆகிடுமா, அப்படியே கிளியர் ஆகிடுமா, அப்படியே அவனோட அடிக்ஷன் போயிடுமா? கிடையாதுல்ல. ஒரு வாரங்க அப்புறம் மறுபடியும் தம் அடிக்க ஆரம்பிக்க போகிறான். ஸோ உன்னோட அந்த ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு நீ யோசிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா அது சேலஞ்ச் மாதிரி கண்டினியூ பண்ணு. பட் லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்கிறது, நம்மளோட லிவிங் அப்படிங்கிறது ஒரு எண்டு டேட் இல்லாமல் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் there is a possibility that you can make a mistake. ஸோ லைஃப் ஃபுல்லாக தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா
கண்டினியூஸாக உன்னை திருத்திக்கிட்டே இருந்தால் தானே நீ பெட்டர் ஆக முடியும். ஒரு லெவலில் போயிட்டு ஓகே நான் ஒரு வாரம் இப்போ டோபமைன் டிடாக்ஸ் இருந்துட்டேன்டா, எனக்கு அடிக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் 1 hour ஒரு லூசு பைய உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது. நீ உன்னோட அடிக்ஷனை கான்ஸ்டண்ட்டாக செக்கில் வைக்கணும். உனக்கு பான் அடிக்ஷன் இருக்கா, செக்கில் வை. உனக்கு கண்டென்ட் அடிக்ஷன் இருக்கா, அதை செக்கில் வை. உனக்கு இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் இருக்கா, அதையும் செக்கில் வை. அது ஒரு நாள்லையோ ஒரு வாரத்துலையோ ஒரு மாதத்துலையோ தீர்ற ப்ராப்ளம் கிடையாது. உன்னோட லைஃப்பில் உன்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் உன் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஒரிஜினலாக திஸ் இஸ் அ சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தேன். பட் இட் ஹேஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். உன் லைஃப் ஸ்டைலை நீ சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா உன்னோட பேட் ஹேபிட்ஸ் உன்னை விட்டு போகாது. அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இட் இஸ் நாட் அ சேலஞ்ச், இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அதை புரிஞ்சுக்கோ. செகண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரீக்ஸ். கடுப்பாகுதுரா அந்த வார்த்தையை கேட்டாலே. ஹானஸ்டாக சொல்லட்டுமா, என்னோட நோஃபேப் ஸ்ட்ரீக் இது வரைக்கும் 1 monthக்கு மேலே போனதே கிடையாது. தட் இஸ் த ரியாலிட்டி. ஓப்பனாக எவனும் சொல்லவே மாட்டான் இதை. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இந்த டிஜிட்டல் ஏஜில் உன்னால் அவாய்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு அபண்டண்ட்டாக இருக்குப்பான். நீ நோ ஃபேப்பு நோ மாஸ்டர்பேஷன் 1000 வீடியோ பார்த்தாலும் ரியாலிட்டியில் வெரி ஃபியூ பீப்புள் தான் நம்ம ஜெனரேஷனில் கம்ப்ளீட்லி நோ ஃபேப் அப்படின்னு இருக்கவங்க. பட் ஆனால் அப்படி இருக்கிறதுனால அப்படியே அவங்க வந்து லெவிடேட் ஆகிட்டாங்களா. யூடியூப் வீடியோலாம் எடுத்துப்பாரு, 90 day நோ ஃபேப் சேலஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து கேர்ள் மேக்னெட் ஆகிடுவீங்க. 1 week நீங்கள் நோ ஃபேப் இருந்தால் உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி ஃபோக்கஸ்லாம் அப்படியே தலை தெரிச்சிடும், நீங்கள் உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு 1000 கதை அளக்குறானுங்க. ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸ்ட்ரீக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஈகோ பூஸ்ட்டு. நீ ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணியிருந்தால் உனக்கு தெரியும், அதில் அந்த ஃபயர் எமோஜி போட்டு நம்பராக ஏற்றிட்டு போவான். ஆனால் அது ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் கிடையாது. பிச்சைக்காரத்தனமாக ஸ்ட்ரீக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுவான். பட் ஆனால் அவன் லைஃப்பில் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கானா அப்படின்னு பார்த்தானா ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. இந்த ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஈகோ பூஸ்ட் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த ஸ்ட்ரீக்னால உனக்கு எந்த வேல்யூ அடிஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீக்கு பைத்தியத்தை விடு. நான் பண்ண 2வது பிக்கஸ்ட் மிஸ்டேக் இதுதான். நான் வந்து அந்த ஸ்ட்ரீக்குக்கு அடிக்ட் ஆகிட்டேன் கம்ப்ளீட்லி. அதனால என்ன ஆச்சுன்னா, எப்பப்பெல்லாம் என்னோடய ஸ்ட்ரீக்கு பிரேக் ஆகுதோ அப்போ எனக்கு மைண்ட் செட் அப்செட் ஆகிடும், டிப்ரெஸ் ஆகிடுவேன், கடுப்பாகும். ஐயோ 10 நாள் மெயின்டைன் பண்ணோமே, 11வது நாள் நோ ஃபேப் ஸ்ட்ரீக் போயிடுச்சே அப்படின்ட்டுன்னு மறுபடியும் ஏன்டா ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. அதான் 10 நாள் கழிச்சு விட்டுட்டோம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. 2023 வருஷம் ஃபுல்லாக இதே தான் எனக்கு சைக்கிள். ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகும், 8 நாள் 5 நாள் 6 நாள் 10 நாள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகும், அது ரிலாப்ஸ் ஆவேன், மறுபடியும் புது ஸ்ட்ரீக்கு அப்படின்ட்டுன்னு என்னோட மென்டல் ஹெல்த் தான் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அந்த ஸ்ட்ரீக்குக்கு அடிக்ட் ஆகிறது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. பட் தட் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக். அந்த ஸ்ட்ரீக்குக்கு உன்னோட நம்பர் ஆஃப் டேஸுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. தட் இஸ் வெரி வெரி பிக் மிஸ்டேக். ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. 90 days நான் சேலஞ்ச் வச்சேன்னா நான் 90 days கம்ப்ளீட்டாக பண்ணுவேன் அப்படின்ட்டுன்னு. நீ நடுவில் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா செத்து போயிடுவியா? இல்லை, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, நான் 90 days இல்லையே, நான் டே 30லேயே நான் போயிடுச்சு, டே 20லேயே எனக்கு ஸ்ட்ரீக் விட்டுருச்சு, ஸோ நான் விட்டுடுறேன் அப்படின்னு மறுபடியும் டெய்லி உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எந்த பக்கத்துக்கு பிரயோஜனம், யாருக்கு நல்லது? ஸோ அந்த ஸ்ட்ரீக்கு, அந்த அடிக்ஷன் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்து கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அது ஒன்று தான் மேட்ரே. உன்னோட ஸ்ட்ரீக் நீ டே 90ல் இருக்கியா, டே 200ல் இருக்கியா, டே 500ல் இருக்கியா, இட் டஸ் நாட் மேட்டர். நேத்தியை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கியா, லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் பெட்டராக இருக்கியா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராக இருக்கியா, தட் இஸ் த ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ். ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரீக் அடிக்ஷன்லேருந்து நீ வெளில வரணும் அப்படின்னா உன்னோட மைண்ட் செட்டை எப்படி மாற்றணும்னா, பர்ஃபெக்ஷன் அப்படின்னு அதை நோக்கி ஓடுறதுக்கு பதிலாக கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு ஸ்டெப்பாவது இம்ப்ரூவ் ஆவேன் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இன்ஃபேக்ட் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டோபமைன் டீடாக்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பிக்கெஸ்ட் ஸ்கேம்னா அது இந்த ஸ்ட்ரீக் தான். ஏன்னா அதை ஒரு கோலாக வச்சிடறானுங்க. நீ வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட நீ ஃபெயில் ஆகக்கூடாது, ஒரு நாள் நீ விட்டுட்ட, ஒரு நாள் நீ தவறிட்ட அப்படின்னா நீ ஃபெயிலியர் அப்படின்னு உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணிடுறானுங்க. ஸோ ஒன்றை நீயே வற்புறுத்திக்க ஆரம்பிக்கிற. நீ ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகணும், உன்னோட லைஃப் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நீ டோபமைன் டீடாக்ஸ்க்குள்ளே வர அப்படின்னா ஒன்றை கில்ட்டியாக்கி ஃபீல் பண்ணி, ஒன்றை அசிங்கமாக ஃபீல் பண்ணி, ஒன்று பேடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுனால என்ன நடக்கும்? ஒரு மயிரும் நடக்காதுல்ல. ஆனாலும் ஏன் தெரியுமா எல்லாரும் ஸ்ட்ரீக் பின்னாடி ஓடுறானுங்க? ஏன்னா அது பயங்கர அடிக்டிவ்.
ஸ்னாப்சாட்டில் எந்த வேல்யூமே இல்லாட்டியும் அதில் ஸ்ட்ரீக் நம்பர் பயங்கரமாக இருக்குது, ஆல்ரெடி 100 போயிடுச்சு ஸ்ட்ரீக் அப்படின்னா கால் பண்ணுவானுங்க. ப்ரோ ஸ்ட்ரீக்கு போயிடும் ப்ரோ, 2 நிமிஷம் தான் இருக்குது ப்ரோ, 200 ஸ்ட்ரீக் இருக்குது ப்ரோ, போயிடும் ப்ரோ, தயவு செஞ்சு ஒரு இமேஜை போடு ப்ரோ, இன்னும் 2 மினிட்ஸ் தான் ப்ரோ இருக்குது. என்னடா கழட்டுவீங்க, ஒரு மயிருக்கும் அது வேல்யூ கிடையாது. ஆனால் அது அவ்வளோ அடிக்டிவ். ஏன்னா நம்பர் ஏற 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 உனக்குள்ள ஒரு ஈகோ பூஸ்ட் ஆகிக்கிட்டே போகும். அந்த ஈகோவை தான் காசாக்குறானுங்க. இப்போ நீ இருக்க நார்மலாக ஒரு டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா உன்னால் ஒரு விஷயத்தை ஒரு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுதுன்னா, வா ஒருத்தன் 100 நாள் பண்ணிட்டான், வா ஒருத்தன் 200 நாள் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை பெருமையாக பார்க்குறீங்க, பெருசாக பார்க்குறீங்க. எஸ் கரெக்டு தான், அவன் வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கான், அவனுக்கு அவ்வளோ வில் பவர் இருக்குது, அவன் அவ்வளோ தெளிவாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கான், அப்ரிஷியேட்டட். எஸ், ஆனால் எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நீ டெய்லி ஜிம்முக்கு போகணும்னு சத்தியம் பண்ணிவிட்டு 10வது நாள் உனக்கு ஜுரம் வந்து படுத்துட்ட அப்படின்னா உனக்கு ஸ்ட்ரீக் போயிடுமா? ஐயோ போச்சு போச்சு போச்சு, என்னோடய ஸ்ட்ரீக் போச்சு, நான் வேஸ்ட்டு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரீக் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உனக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நீ வந்து ஒரு 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே ஜிம்முக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். 90 டேஸ் ஸ்ட்ரீக்கு அப்படியே தெரிக்குது உனக்கு ஈகோலாம். ஆனால் சடனாக வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, உன்னால் 3 நாள் ஜிம்முக்கு போக முடியல அப்படின்னா 4வது நாள் ஜிம்முக்கு போகும்போது நீ என்ன மறுபடியும் 1 கிலோ டம்பிள் வச்சு என்னால் முடியல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பியா? இல்லை 3 மாதம் எவ்வளோ ப்ராக்ரஸ் எடுத்தியோ அந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல. இல்லை மறுபடியும் முதல் நாள் எப்படி இருந்தோ அதே மாதிரி ஆரம்பிச்சிரியா? அப்புறம் எதுக்குடா நோ ஃபேப் ஸ்ட்ரீக்ஸ் எல்லாம் 90 டேஸ்க்கு அப்புறமும் டே 1 ஆரம்பிக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு நீ ஸ்க்ரீன் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன்? நீ இன்ஸ்டாகிராம் 3 மாதம் பார்க்காம இருக்க, சடனாக ஒரு நாள் பார்த்துட்ட அப்படின்னா தட் இஸ் நாட் டே 1, தட் இஸ் டே 91. உன்னோட ஸ்ட்ரீக்கு கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு, நடுவில் ஏதோ ஒரு லைஃப் வருது, லைஃப் ஹேப்பனிங்ஸ் நடக்குது, சுச்சுவேஷன்ஸ் நடக்குது, பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீக் ரீசெட் டு 0 ஆகாது, ஸ்ட்ரீக் பாஸ் ஆகும். ஏன்னா நீ 3 மாதம் அதை பார்க்காம இருந்து ஒரு வில் பவர் கெயின் பண்ணியிருப்ப, ஒரு டிசிப்ளின் கெயின் பண்ணியிருப்ப, அது எல்லாமே அப்படியே ஸ்க்ராச் டு 0 ஆகிடாது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரீக் மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. லைஃப் ஹேப்பன்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஃபார் எவ்ரி பர்சன். ஒருத்தனால் 100 நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலாம், உன்னால் 10 நாள் கூட கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ வாட்? 11வது நாள் உன்னால் முடியலன்னா பரவாயில்ல, 12வது நாள் மறுபடியும் பண்ணு, 13வது நாள் மறுபடியும் பண்ணு. கண்டினியூவஸாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் இட் அஸ் ஸ்ட்ரீக்ஸ், ஓகே எனக்கு 90 நாள் ஸ்ட்ரீக் இருந்துச்சு, எனக்கு 100 நாள் ஸ்ட்ரீக் இருந்துச்சு, எனக்கு 3 மாதம் ஸ்ட்ரீக் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக எத்தனை வாட்டி நான் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் எழுந்திரிச்சு வரேன். 10வது நாள் ஸ்ட்ரீக் போயிடுச்சா, 12வது நாள் நான் மறுபடியும் எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன். 1, எனக்கு ஸ்ட்ரீக் தான் முக்கியம், எனக்கு ஈகோ முக்கியம், எனக்கு அடிக்ஷன் முக்கியம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு பதிலாக எத்தனை தடவை நீ திரும்பி எழுந்திரிச்சு வந்து அப்படின்றதுக்கு அடிக்ட் ஆகு. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ஸ்ட்ரீக் 5 நாள் போயிட்டு பிரேக் ஆகிடுச்சா, ஓகே நான் 7வது நாள் மறுபடியும் எழுந்திரிச்சு வந்துட்டேன்டா, ஒரு வாட்டி எழுந்திரிச்சு வந்துட்டேன். இல்லை மறுபடியும் 10வது நாள் கழிச்சு மறுபடியும் போயிடுச்சு அப்படின்னா 2வது வாட்டி எழுந்திரிச்சு வரேன். 15வது நாள் போயிடுச்சு, மறுபடியும் 17வது நாள் நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன், 3வது வாட்டி எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஒருத்தன் ஒரே விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுல ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னா எத்தனை வாட்டி ஃபெயில் ஆனாலும் நான் மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்பேன்டா அப்படின்றதுல ஈகோ இல்லையான்னு அதை ஸ்ட்ரீக்காக மாற்று, அதில் உன்னோட ஃபோக்கஸை போடு. ஒரு வாட்டியும் நான் உடஞ்சாலும் எழுந்திரிச்சு வருவேன், ஒரு வாட்டியும் நான் ஃபெயில் ஆனாலும் திரும்பி வந்துருச்சு நிற்பேன் அப்படின்னா அதுதானே ப்ரோ மாசு. அதுக்கு அடிக்ட் ஆகு. புரியுதா? இந்த 2 விஷயம் தான் நான் பண்ண ரொம்ப பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸே. ஒன்று, இந்த டோபமைன் டீடாக்ஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாக பார்த்து ஒரு 30 நாள், ஒரு 40 நாள், ஒரு 45 நாள், ஒரு 50 நாள் அப்படின்ட்டுன்னு அந்த டே கோலை நோக்கி ஓடிட்டு இருந்தேன். என்ன இம்ப்ரூவ் பண்ணுறனோ இல்லையோ அது வரைக்கும் நான் பர்ஃபெக்டாக இருந்துடணும், அது மட்டும்தான் என் கோலாக இருந்துச்சு. விச் இஸ் நாட் யூஸ்ஃபுல். 60வது நாள் நீ மறுபடியும் தற்கொலைத்தனம் பண்ண ஆரம்பிப்ப, 90வது நாள் நீ மறுபடியும் எச்சத்தனம் பண்ண ஆரம்பிப்ப. ஸோ இட் ஹேஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல். அந்த மைண்ட் செட் சேஞ்ச், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நீ அதை பண்ணிடாத, பிக்கஸ்ட் ஒன். செகண்ட் மிஸ்டேக்ஸ், ஐ வாஸ் அடிக்டட் டு ஸ்ட்ரீக்ஸ். நான் 1 மாதம் நோ ஃபேப் சேலஞ்ச் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரீலாப்ஸ் ஆன உடனே எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்தது பாரு. ஐயோ அப்படின்னு எவனையாவது போட்டு அடிக்கலான்ற அளவுக்கு கோவம் வரும். எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டேன் தெரியல, எதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனேன்னு தெரியல. என்னோட ஈகோ பிரேக் ஆச்சு. அதனால் நான் அப்படியே ஒரு வயலண்ட் பர்சனான ரொம்ப அரகண்ட்டாக பேச ஆரம்பித்தேன், விச் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். கரெக்டாக? அப்போ எடுத்த டெசிஷன் தான். நான் எவ்வளோ நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன்றது விஷயம் இல்லை, எத்தனை வாட்டி தோத்தாலும் மறுபடியும் வரேன்ல, அதுதான் இம்பார்ட்டண்ட். நான் வந்து எல்லோரும் மாதிரி 100 நாள் ஸ்ட்ரீக் இருக்காது. என்னோடய ஸ்ட்ரீக் கவுண்ட்டு 12.
ஏன் தெரியுமா? 12 வாட்டி நான் ஃபெயில் ஆனேன். லாஸ்ட் 1 இயர்ல மட்டும். 12 வாட்டி நான் நோ ஃபேப்ல ஃபெயில் ஆயிருக்கேன். நீ 100 நாள் இருந்துட்டு மீதி 265 நாளும் நீ மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா அதில் என்ன ஜெயிச்ச? ஒரு மயிரும் இல்லைல்ல. என்னோட ஈகோ நான் எத்தனை வாட்டி ஃபெயில் ஆகியும் எழுந்திரிச்சு வரேன் அப்படின்றதுல இருக்கு. இந்த 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி கண்ணா பின்னான்னு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டதை இந்த ஒரே வீடியோவில் உனக்கு சொல்லியிருக்கேன். Instead of seeing your dopamine detox as a challenge, see it as a lifestyle. Instead of getting addicted to streaks, get addicted to number of times you stood up back. எத்தனை வாட்டி நான் எழுந்திரிச்சு நிற்கிறேன், ஃபெயில் ஆனாலும் எழுந்திரிச்சு நிற்கிறேன், ஃபெயில் ஆனாலும் எழுந்திரிச்சு நிற்கிறேன், ஃபெயில் ஆனாலும் எழுந்திரிச்சு நிற்கிறேன், அதுக்கு அடிக்ட் ஆகு. That is how you become a better person. See you in next video. Bye.